2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை தோற்கடித்து பாஜக வெற்றியை வசமாக்கிய மொடக்குறிச்சி தொகுதி நிலவரம் குறித்து விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி, கொடுமுடி, அவல்பூந்துறை, நஞ்சை, ஊத்துக்குளி, சிவகிரி, அரச்சலூர் பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில் தொகுதியோட முக்கிய அடையாளமா இருக்கு. தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயமே மக்களோட பிரதான தொழிலா இருக்கு. மஞ்சளுக்கு பேர் போன ஈரோட்டில் மஞ்சள் அதிகமாக விளைவிக்கும் பகுதியா மொடக்குறிச்சி இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் தொகுதியில் 98,532 ஆண் வாக்காளர்கள், 1,07,577 பெண் வாக்காளர்கள், 13 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,06,122 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. 1967 இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு வர தொகுதியில் அதிகபட்சமா அதிமுக 7 முறை ஜெயிச்சிருக்கு, திமுக 3 முறை ஜெயிச்சிருக்கு. சோசியலிச கட்சி, காங்கிரஸ், பாஜக தலா 1 முறை ஜெயிச்சிருக்கு. தமிழக தேர்தல் வரலாற்றில் மறக்க முடியாத தொகுதின்ற பேரும் மொடக்குறிச்சிக்கு உண்டு. 1996 தேர்தலில் அரசுக்கு எதிர்ப்பு பதிவு செய்கிற வகையில் 1030 விவசாயிங்க போட்டியிட்டது ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க செஞ்சது. தொகுதியில் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவும் பாஜகவும் நேரடியாக மோதின தொகுதி. திமுக சார்பில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் போட்டியிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் சரஸ்வதி போட்டியிட்டாங்க. இருவருக்கும் இடையே போட்டி மிக கடுமையாக இருந்துச்சு. திமுகவும் பாஜகவும் நேரடியாக மோதிர தொகுதியில் நெக் டு நெக் போட்டியாக இருந்தது தமிழகம் முழுவதும் கவனம் பெற்றது. இறுதியில் 78,125 வாக்குகள் வாங்கின பாஜக சரஸ்வதி வெற்றியை வசமாக்கினாங்க. 77,844 வாக்குகளை வாங்கின சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெறும் 281 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டாங்க. 2021 தேர்தலில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை நிர்ணயம் செஞ்ச தொகுதிகள் பட்டியலில் மொடக்குறிச்சி 2வது இடம் பிடிச்சது. தொகுதியில் 12,944 வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சிருந்தாங்க. இப்போ தேர்தல் நெருங்க மொடக்குறிச்சி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும்னு கேட்கலாம். விவசாயிகளுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மின்சாரம், மும்முனை மின்சாரம் எளிமையாக கிடைக்கணும். விவசாயிகளுக்கு, அனைத்து விவசாயிகளுக்கும் மும்முனை மின்சாரம் ஈஸியாக கிடைக்கணும். இப்போ தமிழக அரசு தக்கல் முறையில் ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அதுலேயே நாங்கள் 2 லட்சம் ரூபா பணத்தை கட்டினாலும் ரொம்ப டியூரேஷன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கொடுமுடியில் 2006 கொடுமுடிக்கும் பிலிக்கல் பாளையத்துக்கு இடையில் காவிரி ஆற்றுல ஒரு உயர்மட்ட பாலம் கட்ட சொல்லி 2006 நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொடுமுடி மக்களோட 20 வருட கனவு. இந்த பாலம் கட்டாமல் போனது கொடுமுடி மக்களுக்கு பேர் இழப்பாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னாலும் வெயிலேயே குழந்தைகளை வச்சுக்கிட்டு எல்லாமே நிற்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி பார்த்தோன்னா உள்ளே ஒரு தாழ்வாரம் இருக்குது. அதில் அந்த உட்கார்ற பெஞ்சு, ஃபேனு இதெல்லாம் எல்லாமே காணா போயிடுச்சு. அதாவது ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு இருந்ததே தவிர அதுக்கு பின்னாடி எல்லாமே காணா போயிடுச்சு. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குதுங்க. பார்க்கிங்கே கம்மி கிடையாது. பார்க்கிங் கட்டணம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பொதுமக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் நெரிசல் இப்போ புறம்போக்கு இடம் நிறைய இருக்குதுங்க சார். இடம் பொதுமக்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கூட்ட நெரிசலில் நிறைய கொஞ்சம் மற்ற இடங்களில் அமைச்சு கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுமுடிக்கு தேவை இருக்குதுங்க. கொடுமுடி தாலுக்காங்க. நான் ஒரு நீண்ட நாள் பொதுமக்கள்லாம் போராடி ஒரு 50 வருஷம் கழிச்சு தான் தாலுக்கா கிடச்சிது. இப்போ இந்த தாலுக்கா அலுவலகம் கட்டிட்டாங்க. கட்டியது வழக்கு நடந்து முடிஞ்சிருச்சுங்க. வழக்கு இந்த வேலையை ஃபினிஷிங் பண்ணால் இப்போ மீண்டும் ஒரு 5 கோடி ரூபா தேவைப்படுதுங்கிறாங்க. குறிப்பாக சொன்னால் தாலுக்கா அலுவலகத்தை அந்த பாதியில் நின்று போன கட்டடத்தை கட்டி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது அந்த பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. கோயிலில் 12 மணியோட நடை சாத்திட்டாங்கன்னா அதுக்கு பின்னால் வரக்கூடிய பக்தர்கள் வெளியில் போய் தங்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. ஸோ அது சார்ந்து இந்த ஆற்றை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா மாதிரி அமைச்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய விளையாட்டு துறைகளில் நிறைய சாதனையாளர்களை திகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு முறையான விளையாட்டு மைதானம் அப்படிங்கிறது கொடுமுடிக்கு கிடையவே கிடையாது.
1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.